ஹாய் கைஸ். போன வீடியோவில் நம்ம அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அந்த வீட்டை திறந்து பார்த்த போலீஸ்காரங்களுக்கு என்ன அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. நான் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கைஸ். ஸோ போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு மறுபடியும் சொல்கிறேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம கதைக்குள்ளே என்டர் ஆகலாம். இப்போது அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிற அவங்களுக்கு ஒரு விதமான சவுண்ட் கேட்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும்? ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போன போலீஸ்காரங்களுக்கு கேட்ட சவுண்டு இதுதான். நான் மறுபடியும் ப்ளே பண்ணுறேன், மறுபடியும் கேளுங்க. கேட்டுச்சா? இந்த சவுண்டு கேட்ட உடனே நமக்கே பயத்தில் அப்படி வேத்து கொட்டுதா? அப்படி இருக்கும்போது நம்ம கேட்குற நமக்கே இப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த போலீஸ்காரங்க பயந்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் உள்ளே இருக்கிறவங்க என்ன ஆனாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு பயத்தை போக்கி தைரியத்தை வர வச்சு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. அப்போ அந்த 1000 குடும்பம் என்ன ஆச்சு? ஒருத்தர் கூட வெளியில் வரலை. அப்போ எங்கே போனாங்க அப்படிங்கிற சந்தேகத்தில் உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட சீஃப், அதாவது இவங்களோட சீனியர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனே அவங்க இவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சொந்த ஊர், ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லார்கிட்டேயும் விசாரிச்சாச்சு. ஆனால் எங்கேயும் அவங்க கிடைக்கல. அவங்களோட டெட் பாடி கூட எங்கேயுமே கிடைக்கல. அப்போது அந்த 1000 பேரும் என்ன ஆயிருப்பாங்க? எங்கே போயிருப்பாங்க? அவங்களுக்கு நடந்தது என்ன? எதனால அந்த வீட்டுக்குள்ளே போனதும் இப்படி ஒரு சவுண்டு வந்துச்சு? யாருக்குமே தெரியலை. கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, சில பேர் சொன்னாங்க இது பேய் வேலையாக இருக்கும். ஏன்னா அந்த சவுண்டு பேயோட தான். நாங்கள் நிறைய நாள் அந்த வீட்டிலேருந்து இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டிருக்கோம் நைட்டில் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை கேட்கவும் நிறைய பேர் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் சில பேர் இல்லை, பேயும் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. இப்போ இதில் நடந்தது என்ன, நடந்துட்டுருக்கிறது என்ன, நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் எல்லாரும் வெளியில் நிற்கும்போது அவங்களுக்கு மறுபடியும் இந்த சவுண்ட் கேட்குது. கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லை, இது கூடவே உங்களுக்கு இன்னும் பல சவுண்ட்கள் கேட்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க அல்லது சின்ன குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் இப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு காதை மூடிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லது. Kenapa tak tidur lagi? கேட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி ஒருத்தங்களோட சவுண்ட் இல்லை, நிறைய பேரோட சவுண்டு அந்த வீட்டில் கேட்டுச்சு. நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்கிற, நிறைய பேரோட சவுண்டா? ஆனால் நாங்கள் கேட்டது என்னமோ ஒருத்தங்களோட சவுண்டு தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், நீங்கள் இப்போ கேட்டது
ஒருத்தங்களோட சவுண்டு தான். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க முதல்ல கேட்கும்போதும் ஒருத்தங்களோட சவுண்டு தான் கேட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது என்ன? அவங்களுக்கு எப்படி இத்தனை பேரோட சவுண்டு கேட்டுச்சு? அங்கே அப்போ உண்மையிலே நடந்தது என்ன? அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதுல்ல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பயங்கரமான சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு. இதை கேட்டு எல்லாரும் துடிச்சு பயந்து அலறி அடித்து வீட்டுக்கு ஓடியே போயிட்டாங்க. இதில் அந்த இடத்துல இருந்த போலீஸ்காரங்களுக்கு பயந்து ஓடினதில் ஒருத்தன் ஒரு கம்பியில் போய் வயிற்றுல குத்தி அவன் அதே இடத்துல ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். இதை பார்த்த இன்னொருத்தனுக்கு கை காலெல்லாம் நடுங்கி ஒத்த கை கால் இழுத்து வச்சு அவன் படுத்த படுக்கையாயிட்டான். இன்னொருத்தன் அப்படியே வேகமாக ஓடி போனதில் ஒரு செவுத்தில் போய் முட்டி அங்கேயே துடிச்சு இறந்து போயிட்டான். இந்த மாதிரி அந்த இடத்துல இருந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒன்று ஆகி ஒருத்தர் கோமாக்கு, ஒருத்தர் துடிச்சு இறந்து போக, ஒருத்தர் வயிற்றுல குத்தி போக, இப்படி ரொம்ப மோசமான சம்பவம் நடந்துச்சு. இதை பார்த்து அந்த போலீஸ்கார டிபார்ட்மெண்ட்டே அலறுச்சு. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் நான் சாமி ஆடுறேன், எனக்கு சாமி இருக்குன்னு சொல்கிற எல்லாரும் நடுங்கி போனாங்க இந்த சவுண்டை கேட்டு. அந்த சவுண்டை மறுபடியும் நீங்கள் கேட்குறீங்களா? கேளுங்க. கேட்டிங்களா அந்த சவுண்டை? எப்படி இருந்துச்சு? இதை கேட்ட உங்களுக்கே இப்படி இருக்குன்னா இவ்வளோத்துக்கும் நீங்கள் மொபைலில் தான் கேட்குறீங்க. ஆனால் அவங்க நிஜத்தில் கேட்குறாங்க. அப்போ எப்படி இருக்கும்? சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், ஏன் பேய் படத்தை 3D 5D ஷோ பார்க்குறவங்க வரைக்கும் அலறுனாங்க, கத்துனாங்க. இதுக்கு நடுவில் அந்த வீட்டிலேருந்து இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. இது கூடவே இந்த சவுண்டும் கேட்டுச்சு. கேட்டிங்களா? இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும்? இப்போ நம்மளுக்கே இப்படி இருக்குன்னா அப்போ அந்த வீட்டில் இருந்த 1000 குடும்பங்களோட நிலைமை என்ன? அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியலை. பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள், கலெக்டர்லேருந்து பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரை கூட்டிகிட்டு வந்து பூஜை நடத்தி பார்த்தாங்க. அவங்கள கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் முடியலை, கண்டுபிடிக்க முடியலை. அவங்க என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்கும், இதை நம்ம நிச்சயமாக பார்ப்போம். ஆனால் அடுத்த பாட்டில் பார்ப்போம். எப்பவும் போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான கதைகள்லாம் சொல்லி என்டர்டெயின் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா ஐ ஆம் வெரி ஹாப்பி. தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.